வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நம்ம saree சைட் ஸ்டிச்சிங் தான் எப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இது முந்தானை சைடு, இதில் ப்ளவுஸ் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை கட் பண்ணும் பொழுது நம்ம சைட் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எந்த வித கோணல் மாடல் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணோன்னா தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது நமக்கு சுருக்கம் இல்லாமல் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா சேரீயோட இன்னொரு சைடு. பாருங்கள், இதில் கட்டிங் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த லென்த்து ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டோன்னா நமக்கு கட்டிங் கரெக்டாக வந்துடும். ஸோ சில சேரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது முன்னாடி இந்த லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு கீழே அதிகமாகவும் மேலே கம்மியாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறதுக்கு ஒரு 2 இன்ச் கிளாத் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போகலாம், 3 இன்ச்சு கிளாத் கூட எக்ஸ்ட்ரா போகலாம், கட் பண்ணிடணும். ஸோ நமக்கு தேவை ஸ்ட்ரைட்டாக வரணும். ஸோ நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு வரலாம். நம்ம ஸ்டார்டிங் அண்ட் எண்டு பார்த்திங்கன்னா நம்ம ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போது இந்த சேலை நம்ம சைடில் மடித்து ஸ்டிச் பண்ணுறோம் பாருங்கள் சேரீ. இதனோட சீக்ரெட் டிப் என்னென்னா, நம்ம இழுத்து தைக்கக்கூடாது, அது மட்டும்தான். பாருங்கள், இது ஒரு பூனம் சேரீ தான். எந்த ஒரு ரொம்ப டைட்டாக நம்ம இழுத்து பிடிச்சி தைச்சோன்னா கண்டிப்பாக நமக்கு சுருக்கங்கள் விழும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம முடிக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துடும். ஸோ நம்ம பொறுமையாக அந்த 1/2 இன்ச் அளவுக்கு சேரீயை கரெக்டாக நம்ம லூஸ் விட்டு நம்ம பொறுமையாக தைச்சோன்னா, இழுத்து பிடிச்சி டைட்டாக தைக்காமல் பாருங்கள் தைச்சோன்னா கரெக்டாக வந்துடும். நமக்கு கீழே பார்த்திங்கன்னா அழகாக வந்திருக்கு, எந்தவித எக்ஸஸ் கிளாத்தும் வரலை, ஸ்டிச்சிங்கும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் எல்லா சேரீக்கும், காட்டன் சேரீ, சிந்தட்டிக் சேரீ, எந்த விதமான சேரீக்கும் சேம் இதே போல் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு சைட் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா இழுத்து பிடிக்காமல் கரெக்டாக உங்களுக்கு சேரீ ஃபோல்டிங் அழகாக வந்துடும். பாருங்கள். ஸோ ரெண்டு டிப் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். கட்டிங் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைனில் கட் பண்ணிடணும். அண்ட் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணும்பொழுது இழுத்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணாமல் கரெக்டாக பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு நண்பர்களே, இந்த மெத்தடில் நீங்களும் சேரீயோட சைட் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நீட்டாக அழகாக ஃபினிஷிங்கோடு வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.